2024க்கான ஐபிஎல்லுடைய 16வது போட்டி வைசாக்கில் நடந்ததுங்க. என்ன மாதிரி ஒரு மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம சொல்லி ஆகலாம். சுனில் நரேன் இந்த அடி அடிக்கிறார், பவர் பிளேக்குள்ளே 50 மொத்தமாக 80க்கு மேலே அடித்தார். 272 ரன்னுங்க. எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஹைதராபாத்தை அவங்க பீட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்தில் நினச்சோம். ஆனால் இஷாந்த் சர்மா கடைசி ஓவரில் 2 விக்கெட் எடுத்து 272க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். 272 திருப்பி அடிக்கவே முடியாது. ஆனால் டெல்லியில் என்ன ஒரு பாசிட்டிவான சைன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பந்த். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ரிஷப் பந்தினுடைய ஆட்டம் இன்றைக்கி தான் நடந்தது. 5 6, அதுவும் அவருடைய அந்த அவர் படுத்துட்டுலாம் சில டைம் அடிப்பார், அந்த மாதிரிலாம் கூட அடித்தார். அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். கொல்கத்தாவுக்கு இது தொடர் வெற்றியில் 3வது வெற்றியாங்க. இதுவரையும் அவங்களுடைய ஐபிஎல் சரித்திரத்திலே முதல் 3 ஆட்டங்கள் தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றதே இல்லையா, அது ஒரு சாதனையாகவும் பேசுகிறாங்க. அங்கே கௌதம் கம்பீர் அவர் வந்ததுக்கு பிறகு அந்த டீமை அவர் அழகாக வழி நடத்திட்டு போகிறார். எல்லா டீம்லையும் கேப்டனை தான் பேசுவாங்க, ஆனால் கௌதம் கம்பீர் எங்கே இருக்காங்களோ அங்கே அந்த கோச் பற்றியும் பேசுவாங்க, மென்டார் பற்றியும் பேசுவாங்க. நல்ல அற்புதமான ஒரு காட்சிகளாக இருக்குது.